ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு கங்குவா படத்தோட திரை விமர்சனத்தை பார்த்துடலாம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் தயாரிப்புல 14ஆம் தேதி நவம்பர் மாசம் வந்திருக்குது. இந்த படம் வந்து 2 நாள் ஆயிருக்குது. நான் இன்னைக்கு தான் காலையில பார்த்தேன். மும்பை ஐநாக்ஸ் தியேட்டர்ல பார்த்தேன். இந்த படம் வந்து மும்பையிலேயே வந்து ஓரளவு ரசிகர்களால கவரப்பட்டு நல்லாவே ஓடிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலேயே வந்து கொஞ்சம் கலவையான விமர்சனங்கள் வருதுன்னு நான் கேள்விப்பட்டேன். இங்க ஓரளவு ரசிகர்கள் ஓரளவு நல்லா கொண்டாடிட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குது. அது என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். பாசிட்டிவ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா சூர்யாவுக்கும் அவங்க சன்னுக்கும் இடையில உள்ள ஒரு பாண்டிங், அது வந்து இந்த படத்துல பாசிட்டிவ் பாயிண்ட் சொல்லலாம். அதே மாதிரி டிஎஸ்பி உடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர், குறிப்பா அந்த நெருப்பு அப்படிங்கிற ஒரு பாட்டுக்கும் அந்த மறக்காத 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 அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கும். அந்த பாட்டுக்கும் யோலோ அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கும். இந்த 3 பாட்டுலயும் நல்லா பண்ணியிருப்பாங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர். நிறைய சண்டையிலயும் அதே மாதிரி வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்களை பயன்படுத்தியிருக்காப்புல. ஒரு சில இடங்கள்ல வந்து காதுகளை வந்து தொலைக்கிற மாதிரி இருக்கும் மியூசிக். நம்மளால தாங்கவே முடியாது. அப்படி இருக்கும். ஆனா இங்க மும்பையிலேயே வந்து நான் பார்க்கும்போது தியேட்டர்ல அதுக்கு தகுந்தாப்படி வால்யூம் லெவல வந்து கம்மி பண்ணி வச்சுக்கிறாங்க. தமிழ்நாட்டிலேயே வந்து ஃபர்ஸ்ட் நாளுக்கு பிறகு 2வது நாள்ல இருந்து மோஸ்ட் ஆஃப் தியேட்டர்ஸ்ல வந்து வால்யூம் வந்து 2 லெவல் வந்து குறைச்சிருக்காங்க. அது வந்து படக்குழு வந்து தியேட்டருக்கு ரிக்வெஸ்ட் பண்ணதின் பேர்ல அப்படி செஞ்சிருக்காங்க. இந்த படத்துல வந்து மைனஸ் அப்படின்னு சொன்னோம்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு பாட்டி ஒண்ணு இருக்கும். அந்த பெருமாச்சி தீவுல ஒரு பாட்டி இருக்கும். அந்த தீவா? அந்த தீவுல புலியெல்லாம் வந்து உருமுதே! அது என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? அப்புறம் எதிரிகளோட படகெல்லாம் வேற திசையில போகுதே! அது என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? மின்னல் வேற அடிக்குதே! அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? கங்குவா! அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஓவர் பில்டப் பண்ணும். அப்போ வந்து சூர்யா வந்து ரெடி ஆயிக்கு வர மாரி காட்டுவாங்க. அது சாதாரணமாவே ரெடி ஆகி வந்தா போதுமானதா இருக்கும். அந்த பாட்டி வந்து சொல்லும்போது ஓவர் பில்டப்பா மாறுது. அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மைனஸா இருக்குது. அதே மாரி சத்தம் வந்து படத்துல வந்து தேவையில்லாத இடங்கள்ல வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குது. அது ஒரு மைனஸு. அதுக்கப்புறம் வேற என்ன அப்புட்ன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கோவால வந்து சீன் வச்சிருக்காங்க. கோவால வந்து போலீஸுக்கு உதவி செய்யக்கூடிய, அதாவது திருடங்களை எல்லாம் புடிச்சு தரக்கூடிய ஒரு வேலையாக சூர்யா செய்து வருகிறாரு. கேஷுவலா இருப்பாப்புல. அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்து யோகி பாபு இருப்பாப்புல. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திஷா பத்தானி இருப்பாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது ரெடின் கிங்ஸ்லி இருப்பாங்க. அவங்க 4 பேத்துக்கு அதுதான் வேலை. ஆனா அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய சண்டை, காமெடி இதெல்லாம் பாக்குறதுக்கு வந்து ஒண்ணும் அட்ராக்டிவா எனக்கு தெரியல. அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. அந்த கோவால நடக்கிற காட்சிகள் இன்ட்ரெஸ்டிங் இல்ல. ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா சில காட்சிகள்லாம் இருக்குது. உண்மையிலே இருக்குது. குறிப்பா வந்து இந்த வெண்பனி தீவுல வந்து ஒரு 10, 25 லேடீஸ் வந்து பெருமாச்சி தீவுல இருந்து புறப்பட்டு போவாங்க. அங்க போகும்போது எதிரிகளால சூழப்பட்டு அங்க வந்து எப்படி எஸ்கேப் ஆவார்ன்னு முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து சூர்யா வந்து ஒரு 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 இன்ஸ்ட்ருமெண்ட் வாயிலே வரக்கூடிய ஒரு பிபி மாரி ஒரு இதுல லேடீஸ்ங்க வந்து ஆல்ரெடி ஒரு பிபி ஊதுவாங்க. ஊதி என்ன பண்றதுன்னு கேட்பாங்க. இவரு பிபி வழியா பதில் குடுத்து, அந்த பதிலுக்கு ஏற்ப வந்து சண்டைய போட்டு அந்த இடத்துல வந்து வின் பண்ணிட்டு வருவாங்க. அந்த காட்சியெல்லாம் நல்லா இருந்தது. சண்டை நல்லா இருந்தது. அதே மாரி ரஷ்யன் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு சொல்லி படத்துல ஸ்டார்ட்டிங்ல காட்டுவாங்க. அதுல அந்த பையன் வந்து அ தலையில வந்து என்னென்னமோ ஃபிக்ஸ் பண்ணி விட்டு, அந்த பிரெயினை வந்து ஃபீட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த பையன் தப்பிச்சு கோவாவுக்கு வந்துருவான். அவனோட ஜிபிஎஸ் சிக்னலை பார்த்தோனே, இவன் கோவாவுக்கு போய்க்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த டீம் வந்து சேஸ் பண்ணிட்டு வரும். அப்புறம் அந்த கோவாவுக்கு வந்து அந்த டீம் வந்து அடிச்சு அந்த பையன வந்து எடுத்துக்கிட்டு போகும். அப்புறம் மறுபடியும் வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து சூர்யா அப்படிங்கிற ஒரு பிரான்சிஸ் என்கிற சூர்யா எப்படி போய் அந்த பையன வந்து காப்பாத்துனாரா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. இது வந்து ஒரு ட்ராக். இது நிகழ்காலத்துல 2024ல நடக்கிறது ஒரு ட்ராக். 1070 அப்படிங்கிற பழைய வருஷத்துல ஒரு ட்ராக் ஓடுது. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா, சூர்யா வந்து ஒரு பையனோட சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாப்புல. அந்த பையனை வந்து அடிச்சு இழுத்து பாபி தியோல் வந்து கொண்டு வந்துருவாப்புல. அந்த கொண்டு வந்த பிறகு அந்த பையன வந்து காப்பாத்துறது சூர்யா முயற்சி பண்ணுவாப்புல. அன்லக்கிலி அந்த பையன காப்பாத்த முடியாம போயிடும். அதுக்கப்புறம் சபதம் எடுப்பாப்புல. இனி எத்தன ஜென்மம் ஆனாலும் உன்னை வந்து நான் காப்பாத்துவேன். அப்படின்னு சொல்லி அந்த பையன நினைச்சு சபதம் எடுப்பாப்புல. அதுக்கப்புறம் நிகழ்காலத்துல அது காப்பாத்திருவாப்புல. சரி இப்படிதான் கதை முடிஞ்சுதா அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அதுதான் இல்ல. ரத்தங்காசன் அப்படின்னு சொல்லி நடிகர் கார்த்தி வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்காப்புல. கடைசி 10 நிமிஷம் அந்த ரோல மட்டும் நீங்க மிஸ் பண்ணிறாதீங்க. வந்து பாபி தியோலு அவங்க அண்ணன் தம்பி 2 பேரும் இறந்த பிறகு இந்த ரத்தங்காசன் வருவாப்புல. வந்து
அவரு முதல்ல எடுத்த உடனே ஒரு 2 பெண்கள வந்து இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்படியே அப்படி ஒரு டான்ஸ் எல்லாம் போடுவாப்புல. அப்படியே போதை அடிச்ச மாரி இருப்பாப்புல. அவரு அவரு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, இன்ட்ரி சீன்லயே ஒரு கத்தி சடார்ன்னு வீசுவாப்புல. 2 பேத்தோட கைய எடுத்துருவாப்புல. அது மட்டும் இல்ல, இன்னொருத்தனுடைய தலையும் உடைச்சிருவாப்புல. அவர அப்படி பவர்ஃபுல்லா காட்டுவாங்க. சோ இந்த கங்குவா 2க்கான லீடு வந்து ரத்தங்காசன் என்கின்ற கார்த்திக் கார்த்திக்ங்கிற வில்லன் மூலமா உருவாகுது. அதுக்கு ஆப்போனன்ட் யாரு அப்புட்ன்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா. பிரசன்ட் இப்ப நிகழ்காலத்துல இருக்கக்கூடிய பிரசன்ட் சூர்யா. பிரசன்ட் சூர்யா, அப்புறம் ஓல்டு சூர்யா. அவிங்க 2 பேரும் வந்து எ இந்த ரத்தங்காசனை எதிர்கொள்ற மாரியும், பிரசன்ட் சூர்யா வந்து அந்த பிரசன்ட் கார்த்தி ஒருத்தர் வராப்புல. எங்க ரஷ்யன் ரிசர்ச் சென்டர்ல ஒரு கார்த்தி இருக்காப்புல. அவர எதிர்கொள்ற மாரியும் காட்டுறாங்க. சோ அப்படியாக கங்குவா 2க்கான லீடு வந்து வரப்படுகிறது. இந்த படம் பார்த்தீங்கன்னா, 300 கோடி பொருட்செலவுல உருவாகியிருக்கு. இந்த படம் அதுக்கு தகுந்த மாரி நெறைய சிஜி ஒர்க்லாம் ஏகப்பட்டது பண்ணிக்கிறாங்க. ஸ்டூடியோ கிரேன் வந்து நெறைய செலவு பண்ணிக்கிறாங்கிறது பார்த்தா நல்லா தெரியுது. ஆனா இந்த படத்துல வந்து இந்த ஓவர் பில்டப் சீன் ஒரு சில இடத்துல இருக்கு. இந்த சில யாரு பேசினாலும் டயலாக் வந்து கத்தி கத்தி பேசுறது. அதெல்லாம் வந்து உண்மையிலேயே காட்சிக்கு தேவைப்பட்டதா அப்படின்னு எனக்கு தெரியல. தேவைப்பட்டிருந்தா சரின்னு போயிடலாம். சில இடங்கள்ல தேவையே படல. ஆனாலும் வந்து பயங்கரமா கத்தி கத்தி பேசுறது. இதெல்லாம் வந்து ஆடியன்ஸுக்கு வந்து ஐயோ! எப்பா தாங்க முடியலையே! அப்படிங்கிற மாரி இடமா இருக்குது. அதெல்லாம் தான் மைனஸு. மத்தபடி ஃபைட் சீனு அந்த சூர்யாவுக்கும் அந்த பையனுக்கும் உள்ள பாண்டிங் பிரசன்ட் டென்ஸ்லயும், அதே மாரி பாஸ்ட் டென்ஸ்லயும் உள்ள பாண்டிங், மியூசிக், பேக்கிரவுண்ட் ஸ்கோர் இதெல்லாம் வந்து ஓரளவு நல்லாவே இருக்குது. அதே மாரி அந்த படத்துல ஒரு காமெடி சீன் அப்படின்னு சொன்னா, யோகி பாபு கழுத்துல வந்து ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கர் செயின் ஒண்ணு போட்டிருப்பாப்புல. அந்த பையன விட்டு தொலையா, போய் தொலைறான் அப்படின்னு சொல்லி யோகி பாபு சொல்லுவாப்புல. சூர்யாவுக்கு அப்பதான் ஒரு திங்கிங் வரும். அந்த செயின வந்து பறிச்சுக்கிட்டு ஓடுவாப்புல. அது வந்து நான் தியேட்டர்ல வந்து 10 நிமிஷம் சிரிச்சேன். அது நல்ல காமெடி. அத விட்டுறவே விட்டுறாதீங்க. ஈவன் கோவா சீன்ல கூட ஸ்டார்ட்டிங்ல காமெடி இல்ல. அந்த செயின் ஸ்நாச்சிங் பண்றது அப்படி ஒரு ஜிபிஎஸ் செயின் ஸ்நாச்சிங் நல்ல காமெடியா இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணுவேன். நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நெனைக்கிறேன். அதே மாரியே இந்த படத்துல வந்து யோலோ பாட்டு வந்து பாத்தீங்கன்னா, காட்சி அமைப்பு வேற லெவல்ல நல்லா பண்ணிக்கிறாங்க. அதே மாரி நெருப்பே நெருப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா, வாயிலேயே வந்து ஒரு மூவ்மெண்ட் வாய் டாங்கிலேயே இப்படி ஒரு மூவ்மெண்ட். அதே மாரி அது கை அதுக்கு தகுந்தாப்படி மூவ்மெண்ட். கால் பாடியும் அசையணும். வாய்க்குள்ள டாங்கும் அசையணும். அதுக்கு ஈக்குவலன்ட்டா ஒரு கொரியோகிராஃப் பண்ணிக்கிறாங்க. அது தியேட்டர்ல பாருங்க நல்லா இருக்கும். நல்லா இருந்தது. அந்த காட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த இறுதியிலே வந்து அந்த ரத்தங்காசன் கொடூரமா வரக்கூடிய கார்த்தி, அதே மாரி ரஷ்யன் ரிசர்ச் சென்டர்லயே 3 தங்கப்பல் வச்சுக்கிட்டு ஒரு கார்த்தி வராப்புல. அந்த அந்த 2 பேத்துடைய வில்லத்தனம் வந்து இந்த சூர்யாவுக்கு வந்து நல்ல ஒரு தீனியா அமையப் போகுது. பார்ட் 2ல. அது பார்ட் 2 எப்போ வரும்னு தெரியல. மேபி 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வரலாம். இந்த படத்துக்கு என்னுடைய மதிப்பு அப்படிங்கிறது வந்து 100க்கு 80 மார்க்குகள் நான் தருவேன். அதற்கான எல்லா தகுதியும் இருக்குது. அ குடும்பத்தோட பார்த்து இந்த இந்த படத்த என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீக்கெண்டுக்கு ஒரு நல்ல அற்புதமான படம். தேங்க் யூ.